வெந்தயக்கீரை புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெந்தயக்கீரை ஒரு கட்டு இந்த மாதிரி எடுத்து ஆஞ்சி வச்சுங்க. இதுக்கு அரைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் வரமிளகாய் 3லேருந்து 4 எடுத்துங்க, தேங்காய் 1/2 கப்பு, கசகசா 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. இதில் நம்ம இந்த வர கொத்தமல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய் இது 4ஐயும் வாணலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுங்க. அதோட தேங்காயையும் கசகசாவையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. நல்லா ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குறகுறன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுங்க. அப்புறம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். பெருங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் சின்ன வெங்காயம் 10 நம்பர் எடுத்து இது மாதிரி அரிஞ்சு வச்சுங்க. அப்புறம் பூண்டு 6லேருந்து 7 பல் இது மாதிரி அரிஞ்சு வச்சுங்க. கருவேப்பிலை, கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்துங்க. இது பச்சை மிளகாய் நல்லா வாசனைக்காக தான் 2 கீரி போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி 1, புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு 1, அப்புறம் உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். வெந்தயக்கீரை புளிக்குழம்பு பார்க்க போகிறோம். இதில் கடுகை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நல்லெண்ணெய் விடுங்க. இதுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெங்காயமும், பச்சை மிளகாய், பூண்டு இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் போட்டுறாதீங்க. இதை நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணங்கினோடனே இதில் நம்ம கீரையை போட போகிறோம். கீரை பாருங்கள் வணங்கிட்டு இருக்கு நல்லா. இப்போ பாருங்கள் கீரை நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு தக்காளி வச்சுருந்தாங்களா, அதை ஆட் பண்ணுறோம். அப்புறம் கருவேப்பிலையை இதில் போடுறோம். போட்டு ஒரு வணக்கிட்டு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. புளியை தக்காளி கொஞ்சம் வணங்கினோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கரைச்சி வச்ச இந்த புளியை நம்ம அதில் விட போகிறோம். புளி கரைசல். இப்போ பாருங்கள் தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளியை அதில் ஊற்றிடுவோம். இப்போ பாருங்கள் இது குழம்பு நல்லா கொதிச்சிட்டு, புளி நல்லா பச்சையோட போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த அரைச்சதை விட்டோம்னா நமக்கு கொதிச்சு வந்தால் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதில் இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்க்க போகிறோம். இது சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கனால, கொஞ்சம் பருப்புலாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் கெட்டியாக வரும். ஸோ உங்களுக்கு புளிக்குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. இதெல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ரொம்ப எளிமையான புளிக்குழம்பு இது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழம்பு கொதிக்கட்டும். சுவையான வெந்தயக்கீரை புளிக்குழம்பு ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க.